இந்தியன் 2 திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் லோகேஷ் கனகராஜ் வந்து பேசியிருக்காங்க. கமலை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கமல் அவர்களுக்கு வந்து தமிழில் வந்து பிழை இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. இதை வந்து நெல்சன் திலீப் குமாரும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து லோகேஷ் கனகராஜும் சொல்லியிருக்காங்க. விக்ரம் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் ஸ்கிரிப்டை எடுத்து போய் கொடுக்கும்போது அதில் வந்து நாளாக வந்து சின்னனா பெரியனா அந்த ஒரு மிஸ்டேக்லாம் இருக்கும். அதை பார்த்த கமல்ஹாசன் வந்து என்னை வந்து செம்மையாக வந்து திட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஸ்கிரிப்டில் வந்து நல்லா தமிழ் எழுத தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு வந்து ஸ்கிரிப்டை வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து கமல்ஹாசன் கிட்ட கொடுப்பேன். அப்போ தான் வந்து கமல் சார் வந்து எனக்கு திட்டாமல் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நெல்சன் திலீப் குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் 2 திரைப்படத்துக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் வந்து பயங்கரமாக அந்த அப்டேட் கேட்பேன். முக்கியமாக வந்து தளபதி விஜய் அவர்களோட லியோ திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அனிருத் கிட்ட எப்போ இந்தியன் 2 வரும், ஸோ பாட்டெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி வந்து விக்ரம் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து கமல் கிட்ட இந்தியன் 2 எப்போ சார் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். அப்படிங்கிற விஷயத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க.